தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கரில் மரசெக்கு எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ரெண்டு வெரைட்டி பார்க்க போகிறோம். ஒன்று கடலிலிருந்து எப்படி எண்ணெய் தயார் பண்ணுறது, அதே மாதிரி தேங்காயிலிருந்து எப்படி எண்ணெய் தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிறது கடலையை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி செக்கில் போட்டு ஆட்டுவாங்க. இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்பாங்க. மற்றபடி கடலையை ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ரெண்டு ப்ராசஸில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடலை ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு அரைஞ்சு கிடைக்கும். ஸோ ரெண்டாவதாக அடுத்தது இன்னொன்று செக்கில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துப்பாங்க. முதல் ப்ராசஸ் முடிஞ்சதுனால அவர் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மிஷின் வச்சு அதை கலட்டுறாங்க பாருங்கள். கலட்டினதுக்கு அப்புறமா இந்த கடலையெல்லாம் எடுத்து திரும்பவும் இன்னொரு செக்கில் போட்டு அதில் ஆட்டி எடுப்பாங்க. ஃபஸ்ட்டில் பண்ணும்போதே ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கிடைக்கும். ஆனால் நல்லா ஃபைனாக வராததுனால ரெண்டாவது திரும்பவும் போடுவாங்க. அதில் தான் இந்த பின்னாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தனியாக கிடைக்கும், எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது தனியாக வரும். இப்போ நம்ம பார்க்கலாம், அதை க்ளோஸ்லேயே பார்க்கலாம். அவர் அதை எடுத்து மேலே வைக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெய் அதில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அந்த கடலை சரியாக அரையலை. இந்த கீழே பாருங்கள் ஒரு குழி மாதிரி இருக்குல்ல, அதில் தான் அந்த எண்ணெயெல்லாம் சேவ் ஆகும். மற்ற கடலையெல்லாம் மேலே வந்துடும், அதாவது அந்த பின்னாக்குன்னு சொல்லக்கூடியது மேலே வந்துடும். இப்போ கரெக்டாக அரையாததுனால இந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டாவது செக்கில் போடுறதுக்காக அவங்க எடுத்து வச்சிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ரெண்டாவது பண்ணும்போது அந்த கடலை நல்லா அரைஞ்சிரும். அந்த டைம் தான் ரெண்டு தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சு கிடைக்கும். பாருங்கள் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் கடலை எண்ணெய் தயார் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் பண்ணுறதுக்கு தேங்காயை நல்லா காய வைக்கணும். அதுக்காக இவங்க இந்த சோலார் பயன்படுத்துகிறாங்க. இதில் வச்சாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அது காஞ்சு கிடைக்கும். நம்ம வீட்டில் வைக்கிறது அப்படின்னா கொஞ்ச நாள் எடுக்கும். ஸோ அதுக்காக அவங்க சோலார் பயன்படுத்துகிறாங்க. தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சு காய வைக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப சூடாக இருந்துச்சு. நான் உள்ளே அது ஷூட் பண்ணும்போதே. இப்போது அந்த தேங்காவை எடுத்து நல்லா ஆட்டுறாங்க. இது முதல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ரெண்டாவது ப்ராசஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், அந்த பின்னாக்குன்னு சொல்லக்கூடியது மேலே வருது. ஆனால் இது கம்ப்ளீட்டாக இன்னும் சரியாக வராததுனால என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் அதை உள்ளால தான் போடுவாங்க. ஏன்னா அதில் எண்ணெய் தன்மை இருக்குது. கம்ப்ளீட்டாக எண்ணெய் தன்மையெல்லாம் மாறினதுக்கப்புறமா தான் அதை வெளியே தனியாக எடுத்துருவாங்க. பின்னாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகளுக்கெல்லாம் சாப்பிட கொடுப்பாங்க. அது பாருங்கள், இந்த குளிக்க உள்ளால நான் முதல்ல காமிச்சோம்ல, அதில் தான் அந்த எண்ணெய் எல்லாமே சேவ் ஆகும். ரொம்ப சுத்தமான ஒரு இதில் இவங்க எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா வெயிலில் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் தெளிஞ்சு வர்றதுக்காக வைக்காங்க. எண்ணெயெல்லாம் இப்போ கரெக்டாக மேலே வந்துடும். அதுக்காக தான் அழுக்குகள் இருந்துச்சுன்னா கீழே போயிடும். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயிலில் வச்சதுக்கு அப்புறமா எடுத்து உள்ளால வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டில்ஸில் அடைச்சி விற்கிறாங்க. அதாவது தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், அதே மாதிரி நல்லெண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி பாட்டில்ஸில் அடைச்சி விற்கிறாங்க. நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் இது நான் ஊரில் போகும்போது தான் பார்த்தேன். ஸோ உடனே இறங்கி நானுமே எண்ணெய் வாங்கினேன். அதே மாதிரி அந்த வீடியோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் ஷூட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குதே, சரி பரவாயில்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு தான். நீங்களும் எங்கே பார்த்தாலுமே கண்டிப்பாக மரசெக்கு எண்ணெய் வாங்குங்க. நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.